இளமை பருவம் என்பது சாதாரண பருவம் கிடையாது. அது ஒரு முக்கியமான பருவமாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒவ்வொரு இளைஞர்களும் நாளை முதியவர்களாக மாற இருக்கிறார்கள். ஆனா என்ன தெரியுமா, அதை நம்ப மாட்டாங்க. இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்க, இளமையில இருக்கக்கூடியவங்க, என்கிட்ட உடம்பு முறுக்கா இருக்குல்ல, மண்ணை சாப்பிட்டாலும் ஜெயிக்கும்ல. தகப்பனுக்கு 10 வயசுல கட்டுப்படக்கூடிய ஒரு பிள்ளைக்கும் 15 வயசுல கட்டுப்படுற பிள்ளைக்கு வித்தியாசம் இருக்கு. 10 வயசு 7 வயசுல தகப்பனாரை சுற்றி சுற்றி வருவார், தாயாரை சுற்றி சுற்றி வருவார். அது 10, 12, 13, 14 ஆகும்போது அது 1 அடி ஆகுது, 2 அடி ஆகுது, 7 அடி ஆகுது. அப்புறம் வீட்டுக்கு வர்றானா போறானா தெரியல, சலான் சொல்றானா இல்லையான்னு தெரியல. முடிய பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வளர்த்து விடுறது, காட்டரபி மாதிரி வாழ்றது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய அந்த தோற்றங்களை பாருங்கள், எப்படி இருக்கிறார்கள் என்று நீங்களே முடிவெடுங்கள். மிக லேசாக இலகுவாக பெற்றோர்களினுடைய அறிவுரையில் இருந்து புறக்கணிக்கப்பட்டு, நல்ல சமுதாயத்தினுடைய வழிகாட்டுதலில் இருந்து புறக்கணிக்கப்பட்டு தவறான வழியை நோக்கி செல்லக்கூடிய பல்வேறு விதமான நிலைக்கு இன்னைக்கு இளைஞர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர்களை வழிகெடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கிறது. கொஞ்சமான வாய்ப்பு இல்ல. நீங்க விளையாட்டுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, முகநூலுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்னைக்கு இளைஞர்களை சீரழிக்கக்கூடிய வாய்ப்பு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிகைத்து இருக்கிறதா இல்லையா? குறைவும் சொல்ல முடியுமா? இல்லங்க கம்மி தான், லேசு தான், கொஞ்சமான வாய்ப்பு தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா? மலிந்து கிடக்கிறது. அது மாதிரி முகநூலாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், பேஸ்புக்கா இருக்கட்டும், அனைத்துமே ஓடக்கூடிய சாக்கடையாக இருக்கிறது. அதுல போய் நல்லதை எடுத்துட்டு வா, நல்லதை கட்டுட்டு வா. இன்னைக்கு இருக்கக்கூடிய இணையதளத்துல படிங்கிறான். இன்னைக்கு நீங்க இணையதளத்துல போய் படிக்கணும். இந்த படிப்பு என்பதே மாணவர்களுக்கு சவால் தான். கண்டிப்பாக நீங்க நெட்டு போட்டு கொடுக்கணும். அந்த நெட்டில் இருந்து வரக்கூடிய அருவி போல நெட்டு மட்டும் வருதா அல்லது வேற எதுவும் வருதா? எல்லாம் யோசிச்சு பாருங்க. பல்வேறு விதமான வழிகெடுக்கக்கூடிய சீரழியக்கூடிய வாய்ப்புகள் மலிந்து கிடக்கிறது இன்றைய இளைய சமுதாயத்திற்கு.